இன்றைய தினசரி மன்னா. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள், புதிய நம்பிக்கைக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வேத பகுதி கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. எதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். இந்த வசனத்துல இருந்து அப்போஸ்தலர் பவுல் 3 காரியத்தை பத்தி எழுதியிருக்காங்க. முதலாவது நம்மளோட இருதயம் ஏசப்பாவோட சமாதானத்தினால ஆளப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம மனுஷர்களா இருக்கும், ஏசப்பாவோட பிள்ளைகளா இருக்கும். ஆனா நம்மள ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம், என்னோட இருதயத்தை ஆள்றது யாரு? ஏசப்போட சமாதானமா இல்ல இந்த உலகத்துடைய கவலையா இல்ல இந்த உலகத்துடைய காரியமா? இதுல பவுல் என்ன சொல்றாங்கன்னா, உங்க இருதயத்தை ஏசப்போட சமாதானம் ஆளுகை செஞ்சதுன்னா உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா, உங்க வாழ்க்கை ஏசப்பா சித்தத்துக்குள்ள நிறைவா காணப்படும். அதனால இன்னில இருந்து ஜெபம் பண்ணுங்க, உங்க இருதயம் ஏசப்பாவோட சமாதானத்தினால ஆளப்படுறது. உங்க இருதயத்தின் எல்லா நோக்கங்களும் எல்லா காரியங்களும் நிறைவேறணும்னா ஏசப்போட சமாதானத்தின் ஆளுகை உங்க இருதயத்துல காணப்படணும். ரெண்டாவது என்னன்னா, நம்ம ஏசப்பாவோட பிள்ளைகளா இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா இருக்கணும்னு ஏசப்பா விரும்புதாங்க. இதுல ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்னன்னா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா இருக்கணும் அப்படின்னு விரும்புதாங்க. அதனால இன்றைக்கு நீங்க யாரு கூடயும் சமாதானமா இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா, மனக்கசப்பு உங்க மனசுல இருந்ததுன்னா இன்னைக்கே ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ஜனங்கள் கூட நீங்க ஒப்புரவாகி சமாதானமா நீங்க காணப்படணும். மூணாவது ரொம்ப முக்கியமா பவுல் இங்க ஒரு ரிமைண்டர் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, நீங்க நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்ம நமக்கு ஏசப்பா ஜெபத்தை கேட்கணும். நம்ம ஜெபம் விண்ணப்பங்கள் ராப்பகல்ல ஏசப்பாட்ட பண்ணுவோம். ஆனா அதே ஜெபம் ஏசப்பா நமக்கு பதில் கொடுக்க போச்சு நம்ம ராப்பகல்ல ஏசப்பாக்கு நன்றி சொல்லுதோமா? இல்ல, ஒரே வார்த்தையில ஏசப்பா தேங்க்யூன்னு முடிச்சிடுறோம். ஆனா ஏசப்பா இதுல என்ன எதிர்பார்க்காங்கன்னா, நீங்க நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். நன்றி இருதயத்துல ஏசப்பாட்ட நீங்க தேங்க்யூ சொல்லணும். நம்ம எல்லாத்துக்கும் இப்ப தெரியும், ஏசப்பாட்ட 10 குஷ்டரோகி வந்தாங்க. ஆனா அதுல 10 பேரும் 100% சுகம் அடைஞ்சாங்க. ஆனா அதுல ஒரே ஒருத்தவங்க தான் ஏசப்பாட்ட திருப்பி தேங்க்யூ ஏசப்பான்னு நன்றி சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம அதுல 9ல இருக்குமா இல்ல அந்த 1ல இருக்குமா நம்மள ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் நீங்க ஏசப்பாக்கு நன்றி உள்ளவர்களா எல்லாமே இருந்தா இன்னைக்கு ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு ஏசப்பா உங்க வாழ்க்கையில செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக ஏசப்பாக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. ஏசப்பா உங்களுக்கு அது பலன் ஏசப்பா உங்களுக்கு தருவாங்க. இப்ப நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த வசனத்துக்காக தேங்க்யூ ஏசப்பா. ஏசப்பா, நான் ஜெபிக்கிற ஏசப்பா, நீங்க எங்களை இருதயத்துல உங்க சமாதானத்தினால ஆளுகை பண்ணுங்க ஏசப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா இருக்க நீங்க கிருபை தாங்க ஏசப்பா. நன்றி அறிதல் உள்ளவர்களா நாங்க இருக்கும்படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.